நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்த நிலையில் ஒருவன் மௌத்தாகுவது என்பது அவனுடைய மறுமை வெற்றிக்குரிய ஒரு வழியாக அமையும் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனாலதான் மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் சென்றால் அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். லக்தினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரணப்படுக்கையில் இருக்கிற உங்களுடைய மக்களுக்கு, அதாவது உங்களுடைய நெருங்கியவர்கள், உங்களுடைய பெற்றோர், உறவினர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்க. அது முஸ்லிமாகவும் இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவராகவும் இருக்கலாம். அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்பதை அவர்கள் கிரகிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட வேண்டும். அல்லது அவர்களுடைய காதிலே விழுகிறது, அவர்கள் அதை உள்வாங்கி சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் நாம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சேர்க்க வேண்டிய அவசியமில்லை, சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்னு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்பதை நாம் புரிய வேண்டும். சில அறிஞர்கள் அதை வாஜிப் என்று சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பது வாஜிப்.